வெல்கம் டு ஜேடிஎஸ் டுட்டோரியல். இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம். இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னா, எலிமெண்ட் வந்து கரெக்டான பொசிஷன்ல போய் இன்சர்ட் ஆகும். அதாவது சார்ட்டட் எலிமெண்ட் தனியாவும், அன்சார்ட்டட் எலிமெண்ட் தனியாவும் பிரிக்கப்பட்டு, அன்சார்ட்டட் எலிமெண்ட்லாம் அந்த சார்ட்டட் எலிமெண்ட்டுக்குள்ள எந்த பொசிஷன்ல கரெக்ட்டா வரணுமோ, அந்த எடையில போயிட்டு இன்சர்ட் ஆகும். அததான் இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம கார்ட்ஸ் விளையாடுவோம்ல, அப்போ என்ன பண்ணுவோம்? கரெக்ட்டான பொசிஷன்ல இந்த கார்ட்ஸ் எடுத்துட்டு போய் இன்சர்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள். அதாவது சார்ட்டடா கையில நம்ம வச்சிருக்க கார்ட வந்து என்ன பண்ணுவோம்? அதிலேயே பிரிப்போம். அன்சார்ட்டட், சார்ட்டட்ன்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? அன்சார்ட்டட் கார்ட வந்து கரெக்ட்டா அந்த பொசிஷன்ல போய் இன்சர்ட் பண்ணுவோம்ல. இதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். சார்ட்டுக்கு எக்ஸாம்பிளா ஒரு அரேல 12, 11, 13, 5, 6 அப்படின்ற எலமெண்ட் இருக்கு. அத வந்து அசெண்டிங் ஆர்டரா மாத்தணும்னா, அதாவது ஸ்மால் டூ பிக் வரணும். அப்படி மாத்தணும்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 12யும் 11யும் கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாஸ்ல இதுதான் நடக்கும். கீ இதுல எதுன்னு பார்த்தா 11 தான். ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர்ல வந்து 11 தானே. அதனால நம்ம 11 தான் கீயா எடுக்கணும். ஏன்னா இது அசெண்டிங் ஆர்டர் அதனால. பபிள் சார்ட்ல என்ன பண்ணுவோம்? இதுல வெரி பிக்கஸ்ட் நம்பர எதுன்னு கண்டுபிடிச்சு, அத வந்து கடைசி பொசிஷன் கொண்டு போறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ல நடக்கும். இங்க பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் கம்பேர் பண்ணுது. எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அத வந்து முன்னாடி பொசிஷனுக்கு கொண்டு வருது. அதாவது கீய வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரா எடுத்து, அத வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வருது. இப்போ ஃப்ரண்ட்ல 11 கொண்டு வந்த உடனே அது என்ன ஆகும்? சார்ட்டடா மாறிடும். மீதி இப்போ ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே அன்சார்ட்டட் எலிமெண்ட்டா இருக்கும். இப்போ நமக்கு சார்ட்டட் எலிமெண்ட் 11ம் 12ம். இப்போ இந்த சார்ட்டட் எலிமெண்ட்டோட அன்சார்ட்டட் எலிமெண்ட் என்னென்ன இருக்கு? 13, 5, 6. இப்போ செகண்ட் பாஸ்ல என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? அன்சார்ட்டட் எலிமெண்ட்ல 13. அப்ப அதுதான் 13 கீயா எடுத்து, இந்த 2 நம்பரோடமா கம்பேர் பண்ணணும். அப்பதான் வந்து 13 எந்த பொசிஷன்ல இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்ப 13 வந்து நமக்கு 12க்கு அப்புறம் தான் இருக்கணும். அதனால இந்த இடத்துல வந்து ஸ்வாப் எதுவுமே நடக்காது. செகண்ட் பாஸ்ல கம்பேரிசன் மட்டும் தான் நடக்கும். தேர்ட் பாஸ்ல பார்த்தோம்னா, அன்சார்ட்டட் எலிமெண்ட் 5, 6 இருக்கு. இப்போ 5 தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால நான் 5 வந்து கீயா எடுத்துக்கிறேன். இப்போ சார்ட்டட் எலிமெண்ட்லாம் என்ன இருக்கு? 11, 12, 13 இது 3ஓடமும் 5 கம்பேர் பண்ணும்போது 5 வந்து எனக்கு ஃப்ரண்ட் அதாவது 11க்கு முன்னாடி பிளேஸ்ல வரணும். அதனால 5 வந்து இந்த பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு, தேர்ட் பாஸ் கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஃபோர்த் பாஸ்ல என்ன இருக்கும்? கீய வந்து 6ஆ எடுப்போம். ஏன்னா ரிமைனிங் அன்சார்ட்டட் எலிமெண்ட் வந்து 6 தான் இருக்கு. அத வந்து கீயா எடுத்துட்டு, அப்புறம் சார்ட்டட் எலிமெண்ட் எல்லாமே 5, 11, 12, 13 இது எல்லாத்தோட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது 6 வந்து 5க்கு முன்னாடி வரும். 5க்கு அப்புறம் வரணும். அதனால இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு, இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலா 5, 6, 11, 12, 13 கரெக்ட்டான ஆர்டர் கிடைச்சிடும். சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தா, இன்சர்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, செகண்ட் எலிமெண்ட்டோட ஸ்டார்ட் ஆகி, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட்ட தான் கீயா எடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, செகண்ட் எலிமெண்ட் ஸ்மாலரா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஸ்வாப் நடக்கும். இல்லன்னா, ஸ்வாப் நடக்காம நெக்ஸ்ட் பாஸ்க்கு போகும். அப்போ தேர்ட் எலிமெண்ட்ட அந்த சார்ட்டட் எலிமெண்ட் இருக்குல்ல, 2 எலிமெண்ட் இப்ப நம்ம கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அது சார்ட்டட் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணோம். சப்போஸ் அத இடையில இன்சர்ட் பண்ணோம்னா, இன்சர்ட் பண்ணோம் அந்த இடத்துல. இதே மாரி ரிப்பீட்டடா அந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். எது வரைக்கும்னா, அந்த அரே வந்து கரெக்ட்டா ப்ராப்பரான சார்ட்டட் ப்ரொசீஜர்ல வந்த பிறகு, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் வந்து எண்ட் ஆயிடும். பைத்தான் புரோகிராம யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சார்ட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபங்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, பைத்தான்ல டெஃப் அப்படின்ற நேம்ல கிரியேட் பண்ணுவோம். ஃபங்ஷன் நேம் பார்த்தா நமக்கு இன்சர்ஷன் சார்ட் வித் ஆர்குமெண்ட் வந்து அரே ஏஆர்ஆர் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபங்ஷன் டெஃபினிஷன் கீழ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு இண்டெக்ஸ் அதாவது கீயை செட் பண்ணுறோம். கீயை வந்து இண்டெக்ஸ் 1ல இருக்க அந்த அரேல இண்டெக்ஸ் 1ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை தான் கீயா செட் பண்ணுறோம்.
எப்பயுமே நமக்கு அரே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல. ஆனா நமக்கு 0 வந்து கீயா செட் பண்ணக்கூடாது. செகண்ட் எலிமெண்ட்ட தானே செட் பண்ண போறோம். அதுக்காக தான் இங்க ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, லென்த் அரே ஆஃப் அதாவது அந்த ரேஞ்ச வந்து ஸ்டார்ட்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு பார்த்தா அந்த அரேயோட லென்த்தையே நம்ம எண்டு நம்பரா குடுக்குறோம். நெக்ஸ்ட் இதுல கீ ஈக்குவல் டூ அரே ஆஃப் ஐ. அப்போ ஸ்டார்ட்டிங் நம்ம என்ன பண்ணோம்? 1 தானே. அப்போ அரே ஆஃப் ஐன்னு பார்த்தா அந்த இடத்துல 1 தான் வந்து கீயா செட் ஆகுது. ஜேவ பார்த்தோம்னா, ஜே வந்து ஜே ஈக்குவல் டூ ஐ மைனஸ் 1 அப்படின்னா என்ன மீனிங்னா, ஜேவ வந்து 0 பொசிஷன்ல அதாவது 0 இண்டெக்ஸ பாயிண்ட் அவுட் பண்ற மாரி பண்ண போறோம். நமக்கு ஐயோட ஸ்டார்ட்டிங் ஐயோட நம்பர் என்ன சொன்னோம்? 1. அப்போ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டூ 0. அப்போ இந்த இடத்துல ஜே வந்து எத இனிஷியலைஸ் பண்ணுதுன்னா 0வ ஸ்டார்ட்டிங்ல 0வ இனிஷியலைஸ் பண்ணும். எதுக்காக இந்த இனிஷியலைசேஷன் நடக்குதுன்னா, 2த்தையும் வந்து கம்பேர் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட்ட கீயா வச்சு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ண போறோம். எப்படி கம்பேர் பண்ண போறோம்னா, கம்பேரிட்டர் ஆப்பரேட்டர வச்சு. இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர யூஸ் பண்ணியிருக்கோம். ஜே வந்து நமக்கு 0 ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, அண்ட் கீய வந்து லெஸ் தென் அரே ஆஃப் ஜே. கீ வந்து ஃபர்ஸ்ட்டு ஜேவோட குறைச்சலா இருந்துச்சுன்னா, அதாவது லெஸ்ஸர் நம்பரா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் நடக்கும். ஏன்னா, நமக்கு லெஸ்ஸர் நம்பர் தானே முன்னாடி வரணும். சின்ன நம்பர் தான் முன்னாடி வரணும். அதுக்காக இந்த ஒயில் லூப்ல பார்த்தோன்னா, அரே ஜே பிளஸ் 1 ஈக்குவல் டூ அரே ஜே அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ வந்து ஜே பிளஸ் 1க்கு போகும். அதாவது 0 இண்டெக்ஸ்ல இருக்கிறது 1 இண்டெக்ஸ்க்கு மாறும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஜேவோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு மாறணும்ல. 1ஆ மாறணும். ஏன்னா இத கம்பேர் பண்ணி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ ஜே மைனஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னா, இங்க இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஜேவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம்? 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா? அப்போ 0 மைனஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னா என்ன ஆகும்னா, 1 தான் வந்து அந்த இடத்துல ஆன்ஸரா வரும் நமக்கு. இப்போ ஜே வந்து 1 பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ கீய எப்படி மாத்துவோம்? அரே ஆஃப் ஜே பிளஸ் 1 ஈக்குவல் டூ கீ அப்படின்னா வந்து, கீ வந்து 3வது பொசிஷனுக்கு போயிடும். இங்க வந்து ஜே வந்து நம்ம 1ஆ அசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூவ 1 இன்கிரிமென்ட் பண்றோம். அப்போ கீ வந்து இப்போ புதுசான இண்டெக்ஸ்ல 3 இண்டெக்ஸ்க்கு மாறியிருக்கும். இதே மாரி ரிப்பீட்டடா கம்பேர் பண்ணி லெஸ்ஸர் நம்பரா இருந்தா மாறிட்டே இருக்கும். அது எது வரைக்கும் நடக்கும்னா, அரேவோட லென்த் வரைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட் இங்க பிரிண்ட் ஃபங்ஷன்ல ஒரு ஃபார் லூப்ப எழுதி என்ன பண்றோம், ஒரு அந்த சார்ட்டட் எலிமெண்ட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பிரிண்ட் பண்றதுக்காக இங்க பிரிண்ட் ஃபங்ஷன். ஃபார் ஐ எண்ட் ரேஞ்ச் வந்து அரே ஆஃப் லென்த்த குடுத்துட்டு, பிரிண்ட் அரே ஆஃப் ஐ, எண்ட் ஈக்குவல் டூ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, சார்ட்டட் பண்ண ஒரு எலிமெண்ட்டா நமக்கு பிரிண்ட் ஆகும். என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தமான வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோன்னா, பெஸ்ட் கேஸ் வந்து பிக் ஓஎன். ஆல்ரெடி சார்ட்டடா இருந்துச்சுன்னா, அதே மறுபடியும் நம்ம சார்ட் பண்ணோம்னா, அப்போ பிக் ஓஎன் வரும். ஆவரேஜ் கேஸ் அண்ட் வொர்ஸ்ட் கேஸ் பார்த்தோன்னா, பிக் ஓஎன் ஸ்கொயர்டு. அப்போ இன்சர்ஷன் சார்ட்டுக்கும், பபிள் சார்ட்டுக்கும் ஒரே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் வரும். ஆவரேஜ் கேஸ் எப்போ வரும்? ஆவரேஜ் கேஸ் அண்ட் வொர்ஸ்ட் கேஸ்லாம் வந்து ரேண்டமா ஆர்டரா இருந்துச்சுன்னா, இல்லன்னா வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா, அப்போலாம் வொர்ஸ்ட் கேஸ் வரும். அப்பதான் வந்து அந்த அரேல இருக்க எலிமெண்ட்டோட டபுளா வந்து அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். அதுதான் என் ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டில ஆக்ஸிலரி ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிக் ஓ 1 தான். எப்போ அது பிக் ஓ 1ஆ இருக்குன்னு பார்த்தோன்னா, எதனாலனா அடிஷனல் ஸ்பேஸ் வந்து இன்சர்ஷன் சார்ட்டுக்கு தேவைப்படும். ஏன்னா 2ஆ செப்பரேட் பண்றோம்ல, சார்ட்டட், அன்சார்ட்டட். அப்போ அடிஷனல் ஸ்பேஸ் தேவைப்படுறதால ஆக்ஸிலரி ஸ்பேஸ் வந்து 1.